Children, welcome to our channel Grammar Enhance. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணக்கு அலகு 2 அளவைகள் பயிற்சி 2 4க்குரிய கணக்குகளில் 6 மற்றும் 7வது கணக்குகளுக்குரிய விடைகளை பார்க்கலாம். அலகு 2 அளவைகளில் 2இல் 1லிருந்து 2இல் 4 வரைக்கும் இருக்கிற எல்லா கணக்குகளுக்குமான வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இப்போ 8th ஸ்டாண்டர்டு நம்மள சேனலை பார்க்குற குழந்தைங்க சயின்ஸ் எல்லா பாடங்களுக்குமான வினா விடைகள் எளிய முறையில் டீச் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி டீச் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி அதன் மூலமாக படிக்கிற குழந்தைகளுக்கு நிச்சயமாக மார்க் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து வர இயற்கணிதத்தில் இருக்கிற எல்லா பயிற்சிகளுக்குமான வீடியோ நம்மளோட கிராமர் என்ஹான்ஸ் சேனலில் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துக்குங்க. 6வது கணக்கு பார்க்கலாம் மேடம். 6வது கணக்கு பார்த்துட்டோம். 7, 8 மட்டும் பார்க்கணும். சரியா? இதில் 1, 2, 3 ஒரு வீடியோவாகவும் 5, 6 ஒரு வீடியோவாகவும் இப்போ 7, 8 பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் 6 சென்டிமீட்டர் வட்டமுள்ள 3 ஒத்த நாணயங்கள் படத்தில் காட்டியுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளன. நாணயங்களுக்கு இடையில் அடைபட்டுள்ள நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. 3 காயின்ஸு இந்த மாதிரி டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க. அப்போ இந்த சென்டரில் ஷேடு பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த பகுதியினுடைய பரப்பு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ நம்மளுக்கு இந்த பகுதி ஒரு ஷேப்பாக இருக்குது. இதோட பரப்பு இப்போ இதோட பரப்பு பார்த்திங்கன்னா இது ஏரியா ஒரு மாதிரி இருக்குது. இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு தனியாக ஃபார்முலா கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு தெரியும், இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு தெரியும். இதையெல்லாம் வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கண்டு போகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், ஒரு கணக்கு கொடுத்தோடனே கணக்கை வாசிச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அதெல்லாம் நீ யோசிச்சுட்டு போகணும். அப்போ இதை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த நாணயத்தினுடைய பரப்பளவு வேணும்னாமா அதாவது நாணயங்களுக்கிடையே அடைபட்டுள்ள பரப்பு அப்படின்னு, அல்லது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நிழலிடப்பட்ட பகுதியின் மாற்றிக்கங்கடா நீங்கள். நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கழித்தல் 3 வட்டக்கோண பகுதிகளின் பரப்பளவு. எப்படி பாரு நீயே. அப்போ நீ நாணயத்துக்கே நீங்கள் போக வேணாம். சரியா? இப்போ இந்த நாணயத்தை விட்டுருங்க. இப்போ இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. இந்த முழுசாக முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கலான்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் இந்த பகுதி இல்லை. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த நுனி மட்டும் பாருங்கள், ஒரு முக்கோணம் இது வட்டக்கோண பகுதி, இது ஒரு வட்டக்கோண பகுதி, இது ஒரு வட்டக்கோண பகுதி. உங்களுக்கு நல்லா பார்ப்போம். இப்போ இந்த வெளியில் இருக்கிறத விட்டுடா. வெளியில் இருக்கிறது எதுக்கு தேவையான கணக்கு போடும்போது தெரியும். இப்போ இது இருக்குது இல்லையா, இந்த முக்கோணத்தில் இந்த உள்ள ஷேடு பண்ண பகுதி வேணாம். அப்போ நம்ம ஃபுல் முக்கோணத்தை கண்டுபிடிச்சிட்டு இங்கே ஒரு வட்டக்கோண பகுதி, இங்கே இது ஒரு வட்டக்கோண பகுதி, இது ஒரு வட்டக்கோண பகுதி, இது மூணையும் நம்ம கழிச்சிட்டோம்னா இந்த இடையில இருக்கிற நிழலிடப்பட்ட பகுதி வரும். கணக்கு நிறைய பார்த்துருக்கேன் நான். ரொம்ப சிம்பிளாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு அடுத்த தடவை பார்க்கும்போது புரியாதுமா. எடுத்த உடனே போட வேணாம். நம்ம புரிகிற மாதிரி லைன் பை லைனாக எழுதிக்கலாம். பெரிய கிளாஸ் போகும்பொழுது மேத்ஸில் ஸ்டெப் மார்க்கெல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிழலிடப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு ஈக்குவல் டு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கழித்தல் அந்த சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுலேருந்து அந்த 3 வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவை கழிச்சா போதும். இப்போ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு அடுத்து போகணும். இப்போ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன, √3/4a² அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல்லை ஏ அப்படிங்கிறது என்னன்னா பக்கம்னு அர்த்தம். அப்போ சமபக்க முக்கோணத்துக்கு நம்மளுக்கு பக்கம் வேணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்து நீ யோசிக்கும் போது என்ன வரும்னா, பக்கம்னா இதுலேருந்து இது வரைக்கும், அல்லது இதுலேருந்து இது வரைக்கும், அல்லது இதுலேருந்து இது வரைக்கும். அவங்க கொடுக்கலையே அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 6 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள. அப்போ இந்த காயினோட விட்டம் 6 சென்டிமீட்டர், அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளவாமா 6. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஆரம்னா இதிலிருந்து இது வரைக்கும் என்னது, சரி இதுலேருந்து இது வரைக்கும் விட்டம் 6. ஒரு காயின் மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அவங்க இது தனியாகவே போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு வட்டம் போட்டாங்க, இது ஒரு வட்டம் போட்டாங்க, இங்கே ஒரு வட்டம் போட்டாங்க. நம்மளுக்கு இதை கேட்குறாங்க, அதாவது இந்த சென்டரெல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு முக்கோணம் கொடுத்துட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாணயத்தினுடைய விட்டம்னா என்னம்மா, இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது தானே விட்டம், அது 6ஆமா. அப்போ அதில் பாதிதே இது என்னது ஆரம், இது எவ்வளவு 3. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 6னா இதுலேருந்து இது வரைக்கும் என்னது 3. அப்போ இந்த வட்டத்தினுடைய ஆரம் ப்ளஸ் இந்த வட்டத்தினுடைய ஆரம் 2 ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருது, முக்கோணத்தினுடைய பக்கம் கிடச்சிருது. அப்போ எதுலேருந்து கொண்டு வரோம், வட்டத்தினுடைய விட்டத்திலிருந்து ஆரம் கண்டுபிடிச்சி அந்த 2 ஆரத்தை கூட்டும் பொழுது நம்மளுக்கு சமபக்க முக்கோணத்தினுடைய பக்கம் கிடைக்குது. அந்த பக்கம் தான் எவ்வளோன்னு பார்த்தோம்,
6 3 + 3 6 இந்த 6 எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதாம்மா. இனி போட்டலாம். பரப்பளவு √3/4a². உங்களுக்கு வந்து √3யோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 1.732ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன் 1.732/4 a²னா a பெருக்கல் a 6 பெருக்கல் 6 இதை அடிக்கிற 2 4 மூவி 2 6 மறுபடியும் 2 மூவி 2 6. அப்போ நம்மக்கிட்ட இந்த 1.732 இந்த 3 9 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 9ஆல் பெருக்குனா 15.588 சதுர சென்டிமீட்டர் வருது. 3 அதாவது 9ஆல் பெருக்கி 3 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். அதுலேருந்து என்ன பண்ணணும் அந்த 3 வட்டக்கோண பகுதிகளை கழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னென்னு நீ யோசிச்சா θ/360 × πr². அப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரிய வேண்டியது இருக்குதுன்னு கேட்டேன்னா வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம் தேவைப்படுகிறது. அப்போ வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம் என்பது என்ன அப்படின்னு இந்த படத்தை பார்த்தேன்னா இப்போ ஒரு வட்டக்கோண பகுதியை மட்டும் உங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் இதை எடுத்துக்கலாம். இது வந்து என்னம்மா வட்டக்கோண பகுதி. இதே மாதிரி 3 இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இந்த வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம்னா இதுதாம்மா. இந்த வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம் என்பது காயினோட ஆரத்துக்கு சமமாக இருக்கிறது. அப்போ வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம்னாலும் காயினோட ஆரம்னாலும் ஒன்று தான். அதனால் நம்ம அதை என்ன பண்ணிக்கிட்டோம் வட்டக்கோண பகுதியின் ஆரம் r = 3 சென்டிமீட்டர். கோணம் வந்து θ = 60 டிகிரின்னு கொடுத்துருக்குறோம். ஏன் 60 டிகிரி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த முக்கோணத்தில் மொத்தம் 180 டிகிரி இருக்குது. அதில் 3 60 பிரிச்சுக்குது. 3 60 பிரித்ததுனால கோணம் வந்து எவ்வளோ பண்ணிக்கிறோம் 60 டிகிரி. மொத்த கோணம் 180 ஒரு முக்கோணத்தில். அதில் 3 கால் அந்த வட்டக்கோண பகுதிகள் பிரிச்சுக்கிறதுனால 180 3ஆல் 318ன்னு சொல்லி 60 டிகிரி வருது. இனி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் வந்து ஒரே ஸ்டெப்பில் போட்டேன். நீ போடுறதுன்னா வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவுன்னு போட்டு θ/360 × πr² ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் 3 வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுனால கண்டுபிடிக்கலாம். நான் டைரெக்டாக 3 வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு ஃபார்முலா θ/360 × πr². 3க்குனால 3 இன்ட்டுன்னு முன்னாடி போட்டுட்டேன். அப்போ 3 × θ தான் 60/360. பைக்கு போல் அவங்க 3.14 வச்சுக்க சொல்லிட்டாங்க. r² ஆரம் பெருக்கல் 6 3 பெருக்கல் 3. இங்கே வருமா 0/0 அடிங்க. 1 6 6 இதில் 6 6 36 வந்துருச்சாம்மா. இங்கே அடிங்க 1 3 3 2 3 6. அடுத்து நான் இந்த 2 டைம் இதே அடிக்கிறேன். 1 2 இங்கே பாருங்க 1 3 3 மிச்சம் 1 புள்ளி வச்சுட்டு இங்கே வரும்போது 11,000 11 I2 10 மிச்சம் 1 இங்கே வரும்போது 14,000 7 2 14. சரியாம்மா. அப்போ நம்மக்கிட்ட அடிபடாமல் என்ன இருக்குன்னா இங்கே ஒரு 1.57 இங்கே 3 என்ன ஆயிடுச்சு 9. அப்போ என்ன பண்ணிக்கணும் 1.57 9ஆல் இருக்கணும் 9 3 மீதி 6 95 45 6 51 கண்ணு மீதி 5 9 95 14 வந்துச்சு. 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சாச்சு. இப்போ தனியாக நம்ம முக்கோணம் கண்டுபிடிச்சிட்டோம். தனியாக 3 வட்டக்கோண பகுதியில் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கணக்குப்படி நிழலிடப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு அந்த முக்கோணத்தின் பரப்பளவு கழித்தல் கால்வட்ட கோண பகுதிகளினுடைய பரப்பளவுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கழிச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு சைடில். சரியாம்மா. அப்போ 1.46 சதுர சென்டிமீட்டர் வருது. அடுத்த கணக்கு ரொம்ப ஈஸி. என்ன கேட்குறாங்கன்னா வந்து அந்த ஃபேஸு எட்ஜஸ்ஸு இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த டேபிள் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா முகங்கள் இருக்குது, முகங்கள் விளிம்புகள்லாம் இருக்குல்லடா, அதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க உங்ககிட்ட எது வந்து விடுபட்டு போயிருக்குதோ அதையே கேட்குறாங்க. நம்ம வந்து சிம்பிளாக எழுதி வச்சுக்கிறோம். அதாவது ஆயில சூத்திரம் அப்படிங்கிறது வந்து F+V - E = 0. அப்போ இந்த இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் F வச்சுக்கிறோம், இதை Vன்னு வச்சுக்கிறோம், இதை வந்து Eன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா எட்ஜஸ் அதனால் வந்து விளிம்பு. ஃபேஸ்னால் வந்து முகங்கள்னால் ஃபேஸஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. வீணா வெர்டிக்ஸஸ்ன்னு சொல்லும்போது அந்த அதை சொல்லிடுறோம். அப்போ இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எஃப் கொடுத்துட்டாங்க. எஃப் கொடுக்கல. ஃபஸ்ட்டு கணக்கில் என்ன கொடுக்கல எஃப் வந்து கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எஃப்க்கு எக்ஸ்னு வச்சு ஏன் போட்டு குழப்பிட்டதுனால எஃப்பாகவே வச்சுக்கலாம். V6 E = 14. இது வந்து ஒன்றும் இல்லாதனால நான் கடகடன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுங்க F+V - E = 2. அப்போ எஃப் தெரியாது. விக்கு பதிலாக +6 மைனஸ்க்கு மைனஸ் ஈக்கு பதிலாக 14. அப்போ 6ல் 14 போச்சுன்னா -8. என்ன பண்ணணும் 14ல் 6 போச்சுன்னா 8, 6ல் 14 போச்சுன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழித்து பெரிய எண்ணோட கூறிய போடவும் இல்லையா நம்மளுக்கு முழுக்களினுடைய கூட்டல் கழித்தல். அப்போ F - 8 = 2ன்னா F = இந்த -8 இங்கிட்டு வரும்போது +8 ஆயிரும். அப்போ 8 2 என்ன ஆயிடுச்சு 10ன்னு சொல்லி வந்துருச்சாம்மா. அடுத்தது 2வது கணக்குமா.
எஃப் 8 கொடுத்துருக்காங்க, வி கொடுக்கல, வியாவே வச்சுக்கலாம். இ ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்காங்க. எகெயின் எஃப் ப்ளஸ் பி மைனஸ் இ ஈக்குவல் டு 2. எஃப்க்கு பதிலாக 8 போட்டுக்கிறோம், விக்கு பதிலாக வியாவே வச்சுக்கிறோம். மைனஸ்க்கு மைனஸ், இக்கு பதிலாக 10 போடுறோம், ஈக்குவல் டு 2. இப்போ இதே மாதிரி 10ல் 8 போனால் 2, 8ல் 10 போனால் -2. வி மைனஸ் 2 ஈக்குவல் டு 2னா வி ஈக்குவல் டு 2. இந்த -2 இங்கிட்டு வரும்போது +2 ஆகி 4 ஆயிடுது. கேட்டிருக்கிறது வந்து உச்சிகள் கேட்டிருக்காக 4ன்னு சொல்லி எழுதிடலாம். அடுத்தது இதே மாதிரி எஃப் வந்து கொடுத்துட்டாங்க, 20 கொடுத்துட்டாங்க, வி கொடுத்துட்டாங்க, இ தான் கொடுக்கல. அதனால் ஈயாவே வச்சுட்டு ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப்க்கு பதிலாக 20, விக்கு பதிலாக இந்த 10, மைனஸ்க்கு மைனஸ், ஈக்கு இ போட்டுக்கிறோம். அப்போ 20 + 10, அப்போ 20 10 30 மைனஸ் இ ஈக்குவல் டு 2னா முதல்ல இந்த இடத்துல அந்த கணக்கில் நான் எல்லாம் பண்ணிட்டேன், சின்னதாக ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன்பாங்க. அதில் இந்த மாதிரி மிஸ்டேக்கு தான். நீ ஈயை மட்டும் இங்கிட்டு வைக்கக்கூடாது, மைனஸ் ஈயை வச்சுக்கணும். அப்போ இந்த 30 இங்கிட்டு போகும்போது -30. எகைன் 30ல் 2 போனால் 28, 2ல் 30 போனால் -28. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இந்த 2 மைனஸை கேன்சல் பண்ணிடுறோம். 2 பக்கம் மைனஸ் இருந்தால் கேன்சல் பண்ணுறோம்னா என்ன மீனிங்னா 2 பக்கமே மைனஸால் பெருக்கும்பொழுது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆயிடுது, மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இ ஈக்குவல் டு 28. தேர்ஃபோர் விளிம்புகள் ஈக்குவல் டு 28. வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிக்கு இயற்கணிதத்தில் இருக்கிற கணக்குகளுக்கான விடைகளும் நம்மளோட கிராமர் இன் ஹேண்ட் சேனலில் இருக்குது சில்ட்ரன். நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னாவே பயிற்சி தேடும் பொழுதே நம்மளது ஃபஸ்ட்டு வரும். இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி போடுவோம் இல்லையா. இப்படி 8ஆம் வகுப்பு கணக்கு, 8ஆம் வகுப்பு கணக்கு இயற்கணிதம், சப்போஸ் பயிற்சி 3ல் 1 பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பயிற்சி 3.1ன்னு போட்டோன்னே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுன்னா நம்மளோட சேனல் ஃபஸ்ட்டாக வரும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பின்னாடியும் 3ல் 1க்கு பக்கத்துலேயே கிராமர் இன் ஹேண்ட்ஸ் அப்படி நீங்கள் போடுங்கடா. அப்படி போடும்பொழுது உங்களுக்கு என்னாகும், நம்மளோட வீடியோ ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகும். இது வந்து நம்ம ஸ்கூல் குழந்தைங்களோட பழகிட்டு இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, நல்லா படிக்கிறவங்க, ஓரளவுக்கு படிக்கிறவங்க, சுத்தமாக படிக்காதவங்க, கணக்குனாவே கஷ்டப்படுறவங்க, எல்லா விதமான குழந்தைகளும் இருப்பாங்க. அதனால் வந்து எல்லாத்துக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்லேருந்து நம்ம வந்து ஒவ்வொரு கணக்கை விளக்கமாக சொல்லி நடத்துறதுனால நம்மளோட சேனலை பார்க்குற குழந்தைங்களும் சொல்லிகிட்ருக்காங்க, நான் கணக்கில் முந்தைய விட அதிகமாக மார்க் வாங்குகிறேன், ஃபஸ்ட் மார்க் வாங்குகிறேன், இல்லை வெளியில் எக்ஸாம் எழுதுகிறவங்க நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி. அதனால் நீங்களும் பயன்பெறணும் குழந்தைங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்க. வாழ்த்துக்கள்.